ஹலோ நண்பர்களே நண்பிகளே, இன்றைக்கி நம்மளோட ரெசிபி நம்ம சேனலில் வந்து நம்ம பனானா ஸ்லீப் டீ அதை தான் நம்ம செய்ய சொல்லித்தரப்போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம சேனலில் எல்லாமே ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்கும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், குயிக்காகவும் இருக்கும். ஸோ யார் வேணாலும் பண்ணலாம். அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன பசங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே இதை கன்சியூம் பண்ணலாம். எல்லாருமே வந்து இந்த ரெசிபியை ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நைட்டில் வந்து நிறைய பேருக்கு தூக்கமே வர்றதில்லை. அப்படியே தூங்கினாலும் கொஞ்சம் நேரம் தூங்குகிறோம், அதுக்கப்புறம் எங்களுக்கு ஆர்த்ரைட்டிஸ் பெயின், மூட்டு வலி, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைங்க, எங்களால் தூங்கவே முடியல. சில நேரம் வந்து நிறைய அந்த தாட் ப்ராசஸ் வேறு எங்களை ரொம்ப பாதர் பண்ணுது. சில பயங்கள், சில கவலைகள் எல்லாமே பாதர் பண்ணுது, எங்களால் தூங்க முடியல அப்படின்னு உங்களுக்கு நிறைய பேர் எங்களோட இங்கிலீஷ் சேனலில் வந்து காமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு. நம்மளுடைய இங்கிலீஷ் சேனலில் கூட நிறைய ரெசிபி நம்ம போட்டிருக்கோம். டைஜஷனுக்காக இருக்கட்டும், வெயிட் லாஸாக இருக்கட்டும், நிறைய டிஃப்ரெண்ட் டீஸ், ஹெர்பல் டீஸ் ஷேர் பண்ணிருக்கோம். அது இல்லாமல் வந்து டயட் ரெசிபிஸ் இருக்குது, அழகு ரெசிபிஸ் இருக்குது, எல்லாமே டெஃபினட்டாக பாருங்கள். பட் இந்த தமிழ் சேனலில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து இந்த தூங்குறதுக்கு ஒரு டீ இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய வாழைப்பழ டீ. அது வந்து அந்த காலத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வாழைப்பழம் சாப்பிட்டு எல்லோரும் தூங்குவாங்க. நீங்கள் நிறையா அதை கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, சாப்பிட்ருப்பீங்க. பட் ஆனால் வந்து அந்த டீ போடும்போது நமக்கு இன்னுமே கூட வந்து நம்மளுடைய மெலட்டோனின்னு சொல்கிற ஒரு என்சைம் அது வந்து ஜாஸ்தியாக வந்து நம்மளுடைய பிரெயினில் சுரக்கும். அதனால் நமக்கு நல்ல தூக்கம் வரும். சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி வந்து அந்த பனானா டீ. இப்போ ஏன் அந்த பனானாவை நம்ம சாப்பிடணும், எதுக்காக வாழைப்பழம் சாப்பிடணும், இவ்வளவோ டீ இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம வாழைப்பழத்தில் என்ன இருக்குன்னா ஹை அமௌண்ட்ஸ் ஆஃப் பொட்டாசியம், மெக்னீஷியம் இருக்குது. மெக்னீஷியம் என்ன பண்ணுன்னா நம்மளோட பாடியை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி காம் பண்ணும். பொட்டாசியம் அதான் பண்ணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம்ம பிளட் ப்ரெஷர் மெடிசன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பொட்டாசியம் தான் இருக்கும். எதுக்குன்னா வந்து அது அப்படியே ஆவேசமாக இருக்கிறவங்கள கூட மெதுவாக அப்படியே காம் டவுன் பண்ணி நல்ல ஒரு ரிலாக்ஸ்டாக லோவர் பண்ணும் பிளட் ப்ரெஷர் லெவல்ஸ். அதுதான் பண்ணுது. நம்ம தூங்கும்போது 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் நம்ம தூங்கணும்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 வரைக்கும் நீங்கள் போவீங்க. ஸ்டேஜ் 4 நீங்கள் போகும்போது தான் ஆழ் நிலைமைக்கு போய் நல்லா தூங்குவீங்க. அப்போ தான் கனவுகளே வரும். கனவுகள் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா அவங்க நல்லா தூங்குறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ தூங்காமல் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தூங்காமல் இருக்கிறதுனால நிறைய பிரச்சனைகள் வரும். உடலில் இருக்கிற ஆர்கன்ஸ் வந்து க்ளீன் ஆகாது. ஏன்னா நம்ம தூங்குற ஸ்டேஜஸில் தான் நம்மளுடைய உடம்பு வந்து நிறைய க்ளீனிங் இதுக்கு போகும். சரிங்களா? ஸோ அப்படி க்ளீன் ஆகும்போது தான் வந்து நம்மளால் வந்து நல்லா செயல்பட முடியும், நம்ம ஆர்கன்ஸ் நல்லா செயல்பட முடியும். உங்களோட இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்ட் ஆகும். உங்களுடைய எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறோங்க, ஆனால் வெயிட் குறைஞ்ச பாடே இல்லை, எங்களுக்கு ஒரு மசில் கூட பில்ட் ஆக மாட்டேங்குது. எவ்வளோ வருஷமாக எக்ஸசைஸ் பண்ணுறோம். அதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீப் தான். நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டாக்டர் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க எங்கள் சேனலில், இது மாதிரி வந்து நிறைய பேர் டயபெட்டிஸ்க்கு வராங்க, ஹை பிளட் ப்ரெஷர், என்னென்னமோ வந்து டிசீஸ் அண்ட் டிஸார்டர்ஸ்க்கு வராங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க நான் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றேன், கரெக்டான ஃபுட்டு சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் பண்ணுறேங்க, ஆனால் வந்து எனக்கு எதுவுமே குறையில. மெடிசனில் கூட இருக்கோங்க, ஒன்றுமே எஃபெக்டே இல்லை. பிபியும் ஹையாக தான் இருக்குது, டயபெட்டிஸ் இருந்ததுன்னா 400 தாண்டுது. யோசிக்க வேண்டிய ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம். நம்ம தூக்கம் இன்மை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே ஒர்க் ஆகாது. நீங்கள் எவ்வளோ நல்ல டயட் சாப்பிட்டாலும் சரி, எத்தனை எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, எவ்வளவு வந்து நீங்கள் மீட் சாப்பிடாமல் இருப்பீங்க, சத்விக் ஃபுட்டில் வந்திருப்பீங்க, எக்ஸசைஸே ஒரு வாழ்க்கையாக வாழ்ந்துருப்பீங்க, இட் டசன்ட் மேட்டர். உங்களுக்கு வந்து அது சரியே ஆகாது. ஏன்னா அந்த 8 மணி நேரம் தூக்கம், அதாவது ஆழ்நிலை தூக்கம், அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ரொம்ப வந்து நிறைய ஒர்க்லோடு, டென்ஷன் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கட்டாயமாக நல்லா தூங்கணும். அதுக்கு தான் இன்றைக்கி வந்து நம்ம இந்த ஸ்லீப் டீயை பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஓகே, இப்போ நம்ம இன்க்ரீடியன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளுங்க. நான் வந்து ஒரு 8 ounce ஒரு ஃபுல் கிளாஸ் ஆஃப் சாதாரண வாட்டர், நீங்கள் டேப் வாட்டர் எடுத்துக்க வேண்டாம், ஃபில்டர் வாட்டர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு நல்ல பழுத்த பனானா, இது பழுத்திருக்கணும். இந்த ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது பழுத்திருக்கணும், அப்போ தான் நல்லா வரும் டீ. அந்த உடைய ஃபுல் எசன்ஸ் எடுக்கலாம். இது வந்து நம்மளுடைய பட்டை, இந்த மசாலா ஐட்டம்ஸில் போடுவோம் இல்லைங்களா, அந்த பட்டை, அது ரொம்ப முக்கியம். அப்புறமா இந்த வாட்டர். இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் நான் பார்த்தீங்கன்னா, இந்த பனானாவை கட் பண்ணி இது பாயிலிங் வாட்டரில் போட்டிருக்கேன். ஓகே, இந்த தோலோடவே தான் நீங்கள் போடணும், அது ரொம்ப முக்கியங்க. தோலோட வாட்டரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பனானாவை கட் பண்ணி அந்த ஒரு பட்டையை நான் இதில் போட்டிருக்கேன். இது கொதிச்சிட்ருக்கு, நீங்கள் பார்க்க முடியுது. 10 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம இதை ஆஃப் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது 10 நிமிஷம் பாயில் ஆனதுக்கப்புறமா நான் என்ன பண்ணியிருக்கேன், வடிகட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இது ஒரு மாதிரி ஒரு கிரே கலரில் உங்களுக்கு வரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் வந்து சுகர்லாம் ஆட் பண்ணிடவே கூடாது. ஸ்டீவியான்னு ஒன்று இருக்குது, பிளான்ட் பேஸ்டு சுகர், அது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு பிஞ்சோ இல்லை ½ பிஞ்ச் இல்லை ஒரு ½ டீஸ்பூன் போட்டு கலந்துக்கலாம். ஆனால் இதுவே வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும், ஏன்னா வாழைப்பழம் ஸ்வீட்டாக தானே இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் கொஞ்சம் வார்மாக தான் இதை குடிக்கணும். ரொம்ப கோல்டாக குடிக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப கொதிக்க குடிக்கக்கூடாது.
இன்னும் காமிங்காக உங்களுக்கு ஒரு சென்சேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒரு வார்மாக குடிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா, மீதி இருக்கிற அந்த பனானா இது என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். நீங்கள் வந்து அந்த டீயோட நிறுத்திக்கலாம், இல்லைன்னா வந்து இந்த பனானாவை இந்த வாழைப்பழ பீலை நீங்கள் எடுத்துட்டு, அதாவது தோலியை உரிச்சிட்டு அதுக்கப்புறமா வெறுமை அந்த வாழைப்பழத்தை கூட நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிடலாம். அதுவும் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும். ஏன்னா இதில் ஃபுல்லுமே ஊட்டச்சத்து ஜாஸ்தியாக இருக்குது. அதாங்க ரொம்ப ஈஸியாக முடிஞ்சது இல்லையா? ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி பனானாலாம் ட்ரை பண்ணியிருக்கீங்கன்னா டெஃபினட் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து உங்களுக்கு இந்த ரெசிபி எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு டெஃபினட்டாக எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.